இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் அதனால் இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோவும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ வாங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிடிஎஸ்லேருந்து, அதாவது ஜனவரி 2025 எப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/2 விட்டுருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/3/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து எவ்வளோ வந்து வேக்கன்ட் இருக்குன்றது வந்து இங்கே வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபஸ்ட்டு தான் பாருங்கள். செலக்ட் பண்ணிட்டு வியூ சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு வந்து எவ்வளோ வேக்கன்ட்ன்றது. நீங்கள் வந்து இது வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுங்க, அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு எவ்வளோ வேக்கண்ட் எந்தெந்த ஊர்லன்றது வந்து இந்தமாதிரி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், வந்து இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். திஸ் வீடியோ பை மோட் ஆப்பு. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் பர்ச்சேஸிங்லேயே இதில் வந்து நல்ல ஆஃபர் வந்து போய்ட்டுருக்கு. இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் மொபைல் நம்பர் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஓடிபி ஒன்று வரும், அதை வந்து என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே வேலிடேட் இமெயில் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான ஓடிபி வந்து வரும், அதை வந்து சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எப்படி இருக்கான்றதை வந்து பார்த்து இதுக்கு வந்து டைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபீமேலான்றது வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, உங்களோட கம்யூனிட்டி வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செகண்டரி சர்க்குலேஷன் பாஸ்ன்றது வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து எந்த ஸ்டேட்டுன்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து எந்த ஸ்கூல் எப்போ வந்து பாஸ் ஆனீங்கன்றது வந்து எந்த இயர் கேட்டிருக்காங்க, அதை வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய கேப்சா கோடு, அதை வந்து இதில் வந்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ற ஆப்ஷன் இருக்குங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து சென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடுன்றது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. சப்மிட்ன்ற கொடுத்தோன்னே உங்களுக்கான ஓடிபி வந்து வரும், அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சா கோடு, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ், உங்களுடைய பஞ்சாயத்து, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் வந்து வந்து சேம்னு கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு வந்து படிச்சிங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த போர்டு படிச்சிங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு இது வந்து படித்து அதை வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க, எந்த டைப்பில் வந்து விட்டாங்க மார்க்குன்றது வந்து எனக்கு வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து இதில் வந்து என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மார்க் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் படிச்சிங்கன்னா தமிழ்ன்றதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸ் மார்க் வந்து என்டர் பண்ணுங்கள், உங்களுடைய சயின்ஸ் மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் தியரி மார்க் வந்து கேட்டிருக்காங்க, ப்ராக்டிக்கல் மார்க் தனித்தனியாக வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோசியல் சயின்ஸ் மார்க் வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. உங்களோட மார்க்கெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ இருக்கு பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இந்த கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிவிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து கொடுத்துருக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கூடலூர்ன்றது வந்து டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எங்கே வேக்கண்ட் இருக்கா வந்து 1, 2ன்றது வந்து கொடுக்கணும். என்னோடய கம்யூனிட்டி ஏதோ அங்கே தான் வந்து நான் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டி எங்கே இருக்கா அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது. உங்கள் கம்யூனிட்டிக்கு எங்கே வேக்கண்ட் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து கோயம்புத்தூர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கம்யூனிட்டிக்கு வந்து நான் வந்து டைப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். எது வந்து ஃபஸ்ட்டுன்றது வந்து கேட்பாங்க, அது வந்து டைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் ப்ரொசீடுன்னு இருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். வந்து ஓகேன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கான ப்ரிண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிட்டு அது வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பத்திரமா வந்து எடுத்து வச்சிங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா முழுக்க தேர்வு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சில பேருக்கு மட்டும்தான் ஃபீஸு. இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. நீங்கள் வந்து இது வந்து ஈஸியாக வந்து இந்த வேலையை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வேலை உண்டு. நீங்கள் வந்து அப்ளை பண்ண தெரியாதுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு.